என் அன்பு குழந்தையே, நீ விரும்பிய விஷயங்கள் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது நான் உனக்கு வாக்கு கொடுக்கின்றேன். உன்னுடைய அப்பா ஒருபோதுமே வாக்கு மீற மாட்டேன் என் செல்லமே. வெகு விரைவிலேயே நீ நம்ப முடியாத பேரதிசயம் நிகழத்தான் போகின்றது. உனக்காக நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உனக்காக நான் தரப்போகின்றேன் என் செல்லமே. உன்னுடைய பிரச்சனைகளை யாரிடமும் சொல்லக்கூட முடியாமல் தானே தவித்துக் கொண்டிருக்கின்றாய். யார் உதவி செய்வார்கள், யார் நல்லவர்கள் என்று தெரியாமல், யாரிடமும் சொல்லவும் முடியாமல் தனியாய் தவித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும். மறந்து விடாதே, உன்னுடைய பெருமாள் உன்னை பற்றியும் உன்னை சுற்றியும் உன்னுடைய மனதிற்குள் நீ நினைக்கும் விஷயங்களை பார்த்து கொண்டும் தான் இருக்கின்றேன் என் செல்லமே. நீ கவலைப்படாதே. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். விதியே ஆனாலுமே கூட என்னை மீறி உன்னை தொட நான் அனுமதிக்க மாட்டேன் என் செல்லமே. யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் அதை அவர்களுக்கே திருப்பிக் கொடுப்பேன். நீ எதை என்னிடம் எதிர்பார்த்து நின்றாயோ, எது வேண்டும் என்று என்னிடம் வேண்டுதல் வைத்தாயோ, அதையே உனக்கு நிறைவேற்றி கொடுப்பதற்காகத்தான் ஒரு பேரதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன். எப்படி இந்த பிரச்சனை முடிந்தது என நீயே நம்ப முடியாத அளவில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களும் துயரங்களும் சிக்கல்களும் முடியப் போகின்றது. எப்படி இது நிகழ்ந்தது என்று நீயே வியந்து போகும் அளவிற்கு உனக்காக நீ எதிர்பார்த்ததை சுலபமாக நடத்தி கொடுக்க போகின்றேன். காலம் கடந்து போகின்றதே என்று கலங்காதே. நீ ஏங்கி நின்றதை விரைவில் உன்னுடைய கைகளில் வந்து தரப்போகின்றேன் என் செல்லமே. உன்னால் மாற்ற இயலாததை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தையும் மாற்றக்கூடியதை மாற்றும் மன வலிமையையும் உனக்குள் நான் கொடுத்திருக்கின்றேன். எல்லாவற்றையும் பாகுபடுத்தி பார்க்க கற்றுக்கொள். உனக்காக நான் நிச்சயம் வருவேன். கலங்காதே என் செல்லமே. என்னுடைய வரவால் இனி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களும் நல்லபடியாக நிகழும். உன்னை நான் எதற்காக தேர்ந்தெடுத்தேன் தெரியுமா? எதற்காக நீ என்னை வணங்கும்படி நான் செய்தேன் என்று தெரியுமா? உன்னுடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்த்து, உன்னுடைய மனக்கவலைகளை எல்லாம் அகற்றி, உன்னுடைய வாழ்க்கையை அமைதியாகவும் சந்தோஷம் நிறைந்ததாகவும் மாற்றித் தர வேண்டும் என்று நான் முடிவு செய்துவிட்டேன். நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்த ஒன்றை நீ மனம் மகிழும்படி நான் உனக்கு செய்து கொடுத்து உன்னை நான் சந்தோஷப்படுத்தப் போகின்றேன் என் செல்லமே. உன்னுடைய எதிர்காலத்தையும் உன்னுடைய குடும்பத்தினை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்பதை நான் ஏற்கனவே கணித்து வைத்திருக்கின்றேன். அத்தனையையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். உன்னுடைய மனக்கவலைகளை என்னிடம் நீ சொல்லிவிட்டாய்தானே? இதன் பிறகு கவலைப்படாமல் இரு. அனைத்தையும் சரி செய்யும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் விரைவில் நான் பதிலளிப்பேன். நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு கிடைக்கும்படி செய்ய போகின்றேன். உன்னுடைய கடன் பிரச்சனையையும் பண கஷ்டங்கள் அனைத்தையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என் செல்லமே. உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் விரைவில் நீக்கி நீ நினைத்தது போலவே உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமானதாக மாற்றித் தரப்போகின்றேன். நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்காது. உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும், உன்னுடைய மனதில் இருக்கும் வலியையும் வேதனையையும் மனபாரத்தையும் என் காலடியில் விட்டுவிட்டு நீ அமைதியாக இரு. நீ நினைத்தபடியே எல்லாம் நல்லதாக உனக்கு நடக்கும். உன்னோடு நான் இருக்கும் வரையிலும் நீ கலங்கவே கூடாது என் செல்லமே. இதுவரை கஷ்டங்களை மட்டும்தானே கண்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களை காண்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை நான் உண்டாக்கி நம்ப முடியாத பேரதிசயத்தை நிகழ்த்தப் போகின்றேன். இனி நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ நினைத்ததெல்லாம் சந்தோஷமாக நடக்கப் போகின்றது. கவலைகளை மறந்து மகிழ்ச்சியோடு நீ வாழும்படி நான் செய்ய போகின்றேன். இனி பல அற்புதங்கள் எல்லாம் என்னுடைய ஆசீர்வாதத்துடன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ நினைத்த செயலும் விரைவில் நடந்து முடியும். சரியான நேரத்தில் உன்னை கை தூக்கிவிட நான் உன்னை தேடி வருவேன் என் செல்லமே. உன்னுடைய மனதில் இருக்கும் கவலைகளை என்னிடம் சொல்லிவிட்ட பிறகு இனியும் நீ வருத்தப்படவே கூடாது. நீ ஏங்கி எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கும் அந்த விஷயத்தை நான் உனக்கு தருகின்றேன். பல நாள் போராட்டம் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரப்போகின்றது. எதற்காக இப்படி மனம் நொந்து பாடாய்படுகின்றாய்?
உனக்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முதல் உறவாகவும் முடிவான உறவாகவும் நானே இருப்பேன். இந்த பெருமாளை நம்பியிருந்தால் நிச்சயமாக உனக்கான விஷயங்களில் நீ வெற்றி பெறுவாய். மனம் உருகி கண்ணீர் வழிந்தோடி நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தருவதற்காகத்தான் உன்னை தேடி வந்தேன். இனி உன்னுடைய கண்ணீரை வீண் போக விட மாட்டேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுத்து விடுவேன். நீ நம்பிக்கையோடு இரு. அனைத்தையும் நல்லதாக நான் நடத்தி கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஏன் உன்னுடைய மனதில் இத்தனை குழப்பங்களும் வேதனைகளும்? தெளிவாய் இரு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மனதை குழப்பிக் கொள்ளாமல் தெளிவாய் இரு. என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது உனக்கு எதற்காக இத்தனை பிரச்சனைகளும் சோதனைகளும் இருக்கின்றது? எதற்காக நீ இத்தனை சோதனைகளை தாங்கிக் கொண்டு இருக்க வேண்டும்? எதற்காக உன்னை சுற்றி எதிர்மறையான நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதை பற்றி நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ இதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே அதற்கான தெளிவான முடிவுகளை உன்னால் எடுக்க முடியும். நான் ஏற்கனவே உன்னிடம் கூறியுள்ளேன், உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விதி என்று. இந்த விதியின் விளையாட்டை நீ சரியாக புரிந்து கொள்ளும் நேரத்தில் உன்னுடைய கவலைகளும் கண்ணீரும் ஒரு முடிவுக்கு வரும். நான் சொல்வதை கவனமாக கேள். நான் சொல்வதை நீ கேட்டு முடிக்கும் நொடி உன்னுடைய பிரச்சனைகளின் முடிவை நீ கண்டுபிடித்து விடுவாய். ஒருவர் உனக்கு வேண்டிய உதவியை செய்கிறார்கள் என்றால் முற்பிறவியில் அவர் உன்னிடம் உதவி பெற்றிருப்பார் என்று அர்த்தம். அந்த கடமையை அவர் உனக்கு முடிப்பதற்காகவே இந்த பிறவியில் அவர் உனக்கு உதவி இருக்கிறார். அதே போலத்தான் உன்னை யாராவது ஏமாற்றினாலோ அல்லது உன்னுடைய மனதை காயப்படுத்தி சென்றாலோ உன்னுடைய கர்மாவை கழிக்கவே அவர் இப்பிறவியில் உன்னை பின்தொடர்கிறார்கள். எப்போதோ யாருக்கோ நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த நன்மை தீமைகளை இப்போது நீ பெற்றுக் கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கர்மாக்கள் கழிந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களுக்கும் கர்மா என்று ஒன்று இருக்கின்றது. அவர்கள் உனக்கு இழைக்கும் தீமைகளை வேறு யாரேனும் மூலமாக அவர்கள் பெறக்கூடும். என் அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் நன்றாக நினைவில் வைத்துக்கொள். நீ கர்மாவை கழிக்கும் போது நீ யாரையும் துன்புறுத்தி விடாதே. எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துக்கொள். யாரையும் ஒருபோதும் பழித்து விடாதே. அதன் மூலம் உன்னுடைய கர்மாக்களை நீ நீட்டித்துக் கொள்ளாதே. நீ கஷ்டப்படும் போதும் கண்ணீர் சிந்தும் போதும் உன்னுடைய கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டே வரும். ஆனால் நீ மனம் நொந்து பழிச்சொற்களை வீசும் போது, மற்றவர்களை தூற்றும் போது உன்னுடைய கர்மாக்கள் நீட்டித்து விடுகின்றன. அவர்கள் செய்யும் செயல்களுக்கான வினையை அவர்கள் அனுபவித்தே தீர்வார்கள்.